அம்மா நிலைமைய பாரு. என்னம்மா ஆச்சு உனக்கு? யாரும்மா இப்படி செஞ்சது? தெரியலம்மா. எந்த எடுபட்ட பையனே தெரியல. ராத்திரி நான் தூங்கும்போது வந்து காத்துல கடந்த கம்மலை அறுத்துட்டு போயிட்டா. ஆஸ்பத்திரிக்கு போய் தையல் போட்டுட்டு வந்திருக்கேம்மா. ரெண்டு காதையுமா அறுத்தா? ஆமாம்மா, ரெண்டு காதையும் அறுத்துட்டா. ஐயோ ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ, இந்த கொடுமையா வந்திருக்கு. விளங்குன மாதிரிதான். சும்மாவே மாமியார ஆடு ஆடுன்னு ஆடும். இது வந்தா சலங்கையை கட்டி விட்ட மாதிரில ஆடும். இப்ப எதுக்கு இது வந்துச்சு? இப்படி பண்ணிட்டானேம்மா. ரெண்டு காதையில அறுத்து வச்சிருக்கா. எனக்கு மனசே தாங்கல. போன் போட்டு உடனே மாமான்னு கூப்பிட்டியே நான் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் தான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேன்னே. அதுக்குள்ள கம்மலை அறுத்துட்டு போயிட்டானே. அப்படின்னா இந்த கிழவி இந்த கம்மலை மாவட்ட கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்குமோ? ஓஹோ, அதுக்குள்ள பிளான் போட்டிருக்காவ. நல்ல வேளை நான் உஷாராயிட்டேன். இல்லனே கம்மல் பறி போயிருக்கும் போல தெரியுது. பாவி மவளே, அன்னைக்கே வந்திருந்தா உனக்கு கம்மல் கிடைச்சிருக்கும். நானும் இப்படி காது அறுபட்டு கிடந்திருக்க மாட்டேன். இப்படியா பண்றது? ஒரு விசேஷத்துக்கு போய் தொலைஞ்சிட்டேம்மா. அதனாலதான் வர முடியல. இப்படி அநியாயமா போச்சே. தங்க விக்கிற வேலை என்ன? இப்படியாமா நீ இருட்டு ரூம் ஆக்கி போட்டு வரங்குவா? அறுத்துட்டு போனவனை பார்க்கவே இல்லையோ? கண்ணு சுத்தமா தெரியலட்டி. அப்ப அவனுக்கு மட்டும் எப்படிமா கண்ணு தெரிஞ்சு கம்மல அழகா அறுத்துட்டு ஓடி இருக்கா? அதான்டி எனக்கும் தெரியல. அது வந்து காதுல இருந்த உடனே மினிங்கி இருக்கும், அதனால அறுத்துப்பானா இருக்கும். என்ன மைனி, என்னமோ பார்த்த மாதிரியே சொல்றியே? பார்த்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தோணுனது சொன்னேன், அவ்வளவுதான். எங்க அம்மா காதை வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் அறுத்துட்டு போயிருக்கா. நீங்க பார்த்துட்டு சும்மையா இருந்தீங்க. நாங்க எப்படி சும்மா இருப்போம்? உங்க அம்மையை தூக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். காத்த அறுத்தவனை நீங்க பார்க்கலையோ? பார்க்கல. எல்லாருமே உறங்கிட்டு கிடப்பியே. வயசானவியே உங்க கூட இருக்காவ. எங்க அண்ணன் இல்லன்னு நீங்களா நீங்க வந்து படுக்க வேண்டியதானே? உங்க அம்மைக்கு தான் ஆள் கூட இருந்தாலே பிடிக்காதே. அவிய தான் கூட யாரும் படுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காவ. இது உங்களுக்கு அநியாயமா இல்ல? எங்க அம்மைக்கு வயசாகுதுல, யாராவது ஒருத்தர் கூட இருந்து பார்க்கணும்ல. ஒத்தையில படுத்து கிடந்திருக்கா, வந்து காத்த அறுத்துட்டு போயிருக்கா. வந்தவன் கழுத்து அறுத்திருந்தா எங்க அம்மா நிலைமை என்ன ஆகுறது? பூங்கட்டிம்மா, அழாதம்மா. எப்படிம்மா அழாம இருக்க முடியும்? இந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காவ. இங்க பாரு பூங்கடி, யாரும் இங்க ஒண்ணும் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இல்ல. இவிய கம்மல் கிடைச்சா போட்டுட்டு சும்மா வீட்ல இருந்திருக்கணும். புது கம்மல்னு ஊரெல்லாம் போய் காமிச்சிட்டு வந்திருக்காவ. எவன் பார்த்தான் தெரியல, பார்த்துட்டு இருந்துட்டு நைட்டு வீட்டுக்குள்ள பூந்துட்டான். எப்படி அவன் வீட்டுக்குள்ள வந்தா? பின்னாடி கதவு திறந்து இருந்திருக்கு, அது வழியா வந்திருக்கான். நாங்களே ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதை கண்டுபிடிச்சோம். நல்லா இருக்கு உங்க பதில்ல. ஏமா பேசாம நீ என் வீட்டுக்கு வந்துருமா. நான் உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிடியே. எத்தையாவது உங்க மாவு கூப்பிடியால போங்க. வேண்டாம்மா, நான் இங்கே இருக்கேன். இங்க இருந்து வந்தா உங்க அண்ணே வருத்தப்படுவான். இப்படியே சொல்லு, நான் கூட முதல்ல என் வீட்டுல இருந்தா நான் நல்லா பாத்துக்கிடுவேன். இப்போ உன்னை பார்க்க ஆள் இல்ல. நாங்களும் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இவிய பண்ண தப்புக்கு ஒருத்த வந்து காதை எடுத்துட்டு போனா அதுக்கு நாங்க என்ன செய்வோம்? நீங்க கதவு மூடி இருக்கா இல்லையான்னு ஒழுங்கா பார்க்கணும். அது கூட பார்க்காம என்ன வரக்கும் உங்களுக்கு? வீட்டுல வயசானவிய சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குன்னு தெரியாது. பொங்கட்டிம்மா, அல்லாதம்மா, அம்மைக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிரும். சரிம்மா. சரி, இவ வந்தாவே இப்படிதான் எதையாவது பேசி ஆர்டர் இழுத்து விட்டுட்டே இருப்பா. ஏட்டே மரமாவளே, என்னதே காது வலிக்குதோ? எது என்ன காய்ச்சி ஊத்தணுமா? என்னது என்ன காய்ச்சி ஊத்தணுமா? அடுத்த காதுல யாரும் என்ன காய்ச்சி ஊத்துவாங்களோ? என்ன பேசுறீங்க நீங்க? அது எதுவும் காய்ச்சி குடுக்கணுமான்னு கேட்க வந்தனா வாய் தவறி அப்படி கேட்டுட்டேன். எத்தே எதுவும் வேணுமாத்தே? இங்க பாரு, என் மாவ வந்திருக்கா, அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. சாப்பாடா? அதான் காலையில செஞ்சு வச்சிருக்கலாம், எடுத்து போட்டு சாப்பிட சொல்லுங்க. நீ காலையில புள்ளி சாதமும் புண்ணாக்கு சாதமும் கிண்டி வச்சிருப்பா. அதெல்லாம் என் மாவ திங்க மாட்டா. நல்ல வேடக்கோழியா பிடிச்சு அடிச்சு கறி வை. என் மவளுக்கு நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்கும். எத்தே நாட்டுக்கோழிக்கு நான் எங்க போறது? எவ வீட்லயாவது போய் வாங்கிட்டி. ரூபாய்க்கு எங்க போறது? அதான் 1 லட்சம் ரூபாய் சீட்டு விழுந்திருக்குலட்டி, அந்த பணத்துல வாங்கு. அதுக்குதான் கம்மல் வாங்கிட்டு வந்து தொலைஞ்சே. நீங்க தான் அதை தொலைச்சிட்டீங்களே. கோழி வாங்கலாம் என்கிட்ட ரூபாய் இல்ல. என் மவன் கொடுத்துருப்பான்லட்டி, அதுல எடுத்துட்டு போய் வாங்கு. எத்தே ஏய், ரொம்ப பேசாதட்டி. ரூபாய்லாம் இருக்கு வாங்கிட்டேன்னு எனக்கு தெரியும். போய் ரூபாய் எடுத்துட்டு போய் நல்ல நாட்டுக்கோழியா பார்த்து வாங்கிட்டு வா. என் மவளுக்கு கறி வச்சு கொடு, அவளுக்கு அதான் பிடிக்கும். அப்படியே ஒரு டசன் முட்டை வாங்கிட்டு வா. அவிச்ச முட்டைனா என் மவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எம்மா, மொத்தமா குழம்பு வைக்க வேண்டாம். கொஞ்சமா குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை நல்லா மிளகு தூள் போட்டு பெரட்டின மாதிரி வைக்க சொல்லு. காரசாரமா செய்ய சொல்லுமா. நாக்கெல்லாம் ஒரு மாதிரியே செத்து போன மாதிரி இருக்கு. இன்னைக்கு நல்ல காரசாரமா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஏய், கேட்டுச்சா? என்ன ஏன்டி நின்னுட்டு இருக்கா? போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து கறி வை. என் மாவ சொன்ன மாதிரி செய். எத்தே இருக்கத சாப்பிட சொல்லுங்களா. பேசாதட்டி, இந்த புளி சாதத்தெல்லாம் திங்க முடியாது. புளி சாதம்
ரெடியா இருக்கணும். என் மவ சோத்துக்குள்ள கை முக்கணும் சொல்லிட்டேன். அடுப்புல சோத்த வைக்க வந்து முக்கிட்டு போக சொல்லுங்க. எவ்வளவு திமிரு பத்தியா அவளுக்கு. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்படிதான் இவ கொழுப்பெல்லாம் கரைக்கணும். எம்மா எப்படிமா ரெண்டு காத்தையும் சேர்த்து அறுத்தானுவே? அதான் பூங்கொட்டி எனக்கும் புரியல. ஒருவேளை அது இவ்விய வேலையா இருக்குமோ தெரியல பூங்கொட்டி. எனக்கும் லேசா சந்தேகமா தான் இருக்கு. சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும். சரிம்மா கண்டுபிடிப்போம். நீ ஒரு 2-3 நாள் இரு. இவ எப்ப பார்த்தாலும் பீடி சுத்தியனே பீடி தட்டை எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டியா? வீட்டுல நான் சொல்ற வேலை ஒண்ணு பாக்குறது கிடையாது. நீ இங்கன இருந்தாதான் சரி வர்றோம். சரிம்மா இருக்கேன். அக்கா அக்கா அனு அக்கா. ஹாய் செனி. செனி சர்ப்ரைஸா இருக்கு. எப்படி வந்த? தனியாவா? ஆமா, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சிருச்சு, அதனால தனியாவே வந்துட்டேன். எப்படி செனி? நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் வெளியே வர்றதுக்கு எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அம்மாட்ட எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும். உன்னைய மாதிரிலாம் நினைச்ச உடனேலாம் என்னால வரவே முடியாது ஜெனி. நான் வீட்ல இருந்து வரலையே. அப்படின்னா? நான் காலேஜ்ல இருந்து வரேன். அப்படியா? ஆமாக்கா, காலேஜ் இன்னைக்கு சீக்கிரமா விட்டுட்டாங்க, அதனால உன்னை பாத்துட்டு போலான்னு இங்க வந்துட்டேன். ஜெனி உன்னைய பிக்கப் பண்றதுக்கு கார் வரும்ல? கார் வீட்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிருவேன். அம்மா கேட்டா என்ன சொல்லுவ? அம்மா கேட்டா சீக்கிரமா விட்டுட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதா? ஜெனி நீ வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அனுக்கா, பாட்டி எப்படி கூட்டிட்டு வர முடியும்? பாட்டி வீட்ல எல்லாம் இருக்காங்க. நான் தான் சொன்னேனே நான் காலேஜ்ல இருந்து வரேன்னு. ஆமால, வீட்ல இருந்து வந்திருந்தா பாட்டி கூட்டிட்டு வந்திருப்பேன். ஜாலியா இருந்திருக்கும். கவலைப்படாதக்கா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாட்டியை சேர்த்து கூட்டிட்டு வரேன். சரி ஜெனி. ஆமா, இன்னும் வீட்ல ஆளே இல்லையா? யார் சத்தமும் கேட்கல. ஜெனி அதான் அத்தை கடை ஓபன் பண்ணிட்டாங்கல்ல. ஓ ஆமால, இல்லனா அத்தை மறைச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் வந்தாலே பார்த்து பார்த்து. அப்படிலாம் இல்ல ஜெனி, அத்தை நல்லவங்க தான். ஆனா மறைப்பாங்க. மறைக்கிறதுக்கு ஆள் மிஸ்ஸிங்னு பார்த்தேன், கடைக்கு போயிட்டாங்களோ? ஆமா, அத்தை கடையில தான் இருக்காங்க. மாமாவும் அவரும் வேலைக்கு போயிருக்காங்க. நீ காலேஜ் போலியா? இல்ல ஜெனி, எனக்கு இன்னைக்கு லீவு. அப்படியா? சே, பேசாம நானும் உன் காலேஜ்ல சேர்ந்துருக்கலாம். அடிக்கடி லீவ் விடுறாங்க. சேர்ந்தவ ஒழுங்கா என் காலேஜ்ல சேர்ந்துருக்கலாம்ல. எதுக்காக அந்த காலேஜ்ல போய் அட்மிஷன் வாங்கினேன்? அப்பா தான்க்கா அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா, அத்தை கடைக்கு போயிட்டாங்க. மத்த எல்லாரும்? அதான் சொன்னேன் ஜெனி, மாமாவும் அவரும் வேலைக்கு போயிருக்காங்கன்னு. ஓகே. மச்சான்? என்ன ஜெனி மச்சான்னு கேக்குற? சும்மா தான்க்கா, அவர் இருந்தாலும் சிடு சிடுன்னு பேசுவாரு. நான் வந்தாலே ஏன் வந்தேன்னு கேட்பாரு. அதான் அவர் இருக்காரா இல்லையான்னு கேட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அவரு காலேஜ்ல படிக்கிறாருன்னு. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காரு. தீபாவளி பொங்கல் இல்லைன்னா ஏதாவது விசேஷம்னா வருவாரு. ஓஹோ அப்படியா? இப்ப தக்கா நிம்மதியா இருக்கு. உன்னைய நீ ஜாலியா வந்து பாக்கலாம். எந்த தொல்லையும் வீட்டுல இருக்காது. ஜெனி, எல்லாரையும் தொல்லைன்னு சொல்ற? எல்லாரும் தொல்லை இல்லக்கா, அந்த மச்சா இருக்காரு அவர்தான் ரொம்ப பெரிய தொல்லை. அவர் வீட்டுல இல்லல்ல, அத்தையும் கடைக்கு போயிருவாங்கல்ல. இனி அடிக்கடி வர போறேன். ஆமா, பாட்டி எங்க? பாட்டி யாரையோ பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, இப்போ வருவாங்க. வா ஜெனி, உனக்கு ஏதாவது சமைச்சு தரேன். வேண்டாக்கா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் ஏதாவது செஞ்சு தரேன். உனக்கு என்ன வேணும்? கட்லெட் பண்ணி தரியா? கட்லெட் தானே, ஒரு 1/2 மணி நேரத்துல செஞ்சு தரேன். வா, சாப்பிட்டுட்டே காபி குடிச்சிட்டே பேசுவோம். சரிக்கா, நானும் வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்றேன். வா ஜெனி. கார்த்தி, ஏய் கார்த்தி. என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்கியப்பா? அம்மா வேணா போயிட்டு பெற வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுங்க. இல்லப்பா, பிஸியா இருந்தா சொல்லு, அம்மா போயிட்டு பெற வரேன். ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுங்க. சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியாப்பா, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? கார்த்தி, அது வந்து உனக்கு அம்மா ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். அம்மா, 6 மாசத்துக்கு இடையில இதை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன்ல. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லல. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் சொல்றேன். கார்த்தி, கல்யாணம் இப்ப கிடையாது, 1 வருஷம் கழிச்சுதான். அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். 1 வருஷம் கழிச்சா? அப்படி கட்டி தரதுக்கு யாருமா சம்மதிப்பாங்க இந்த காலத்துல? அது அவியலே தான்ப்பா சொன்னாவ. அவிய மக படிச்சிட்டு இருக்காளாம், 2nd இயர் படிக்கிறாளாம். இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்கா, அது முடிஞ்ச உடனே கட்டி தரேன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? ஆமாப்பா. யாருமா அந்த பொண்ணு? எதுக்குப்பா, நீ தான் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னியே. இல்லம்மா, 1 வருஷம் அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்குல்ல. அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரிய வேண்டாமா? எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாது வெயிட் பண்ணலாம். இல்லனா அவங்கள வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பார்க்காம எப்படி? நான் பார்த்திருக்கேன்ப்பா. நீங்க பார்த்தா மட்டும் போதுமா? நான் பார்க்க வேண்டாமா? நானும் பார்க்கணும். அப்பதான் 1 இயர் வெயிட் பண்ணட்டுமா வேண்டாமான்னு சொல்ல முடியும். இல்ல கார்த்தி, நீ தான் 6 மாசத்துக்கு இடையில இதை பத்தி பேச வேண்டாம்னு சொன்ன பத்தியா? அதனாலதான்
சரிம்மா, இருந்தாலும் கட்டிக்க போறது நான் தானே, நான் பார்த்து டிசைட் பண்ண வேண்டாமா? கரெக்ட் தான்ப்பா, உங்க அப்பாவா அதான் சொன்னாவே. நான் ஒரு 6 மாசம் கழிச்சு போய் பொண்ணு பார்க்கலாம்னு நினைச்சேன். 6 மாசம் கழிச்சு பொண்ணு பாத்துக்கலாம், இப்போ போட்டோலயாவது பார்க்கணும்ல. யாருமா அந்த பொண்ணு? நம்ம ஊர் தான்ப்பா. நம்ம ஊர் பொண்ணா? யாருமா? எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவியா தான்ப்பா. அதான் யாருன்னு கேட்டேன். ராணி இருக்காவல்ல, அவங்கள பத்தி எதுக்குமா இப்ப பேசுறீங்க? கோபப்படாத கார்த்தி. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஒரு 6 மாசம் கழிச்சு தான் சொல்லலாம்னு நினைச்சேன். உங்க அப்பா தான் சொல்லு சொல்லுன்னு ஒரே தொல்லை. அதனாலதான் இப்பவே சொல்லியே. பொண்ணு வேற யாரும் இல்ல, ராணியோட 2வது மகதான். அம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக இப்படி பண்றீங்க? நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்க வேணாலும் போட்டு பாருங்க, படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டி சரி, அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லாட்டியும் சரி, வசதி இருக்கோ இல்லையோ நல்ல பொண்ணா பாருங்க தானே உங்ககிட்ட சொன்னேன். எதுக்குமா மறுபடியும் போய் அவங்க வீட்லயே போட்டு பார்த்திருக்கீங்க? மறுபடியும் ஓடி போய் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தவா? இல்லப்பா, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. அவியிட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. கார்த்தி அப்படிலாம் சொல்லாதப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருக்கேன். அவியலும் சம்மதிச்சிட்டாவ. இப்போ வேண்டாம்னு சொல்ல முடியாதுப்பா. அம்மா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்களா? உனக்கு எதுக்காக பிடிக்கல? என்னமா இப்படி கேக்குறீங்க? அவங்க மகன் தானே ஓடி போய் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினா. அதுவும் ஒரு பிச்சைக்காரன் கூட ஓடி இருக்கா. இவ்வளவு வசதியோட நான் இருக்கேன், இவ்வளவு வசதியா இருக்கோம் நம்ம. என்னைய வேண்டாம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டவனை போய் கட்டியிருக்கா. அவனை விட நான் என்னத்துல குறைஞ்சிட்டேன்? அழகா இருக்கேன், படிச்சிருக்கேன், வசதியா இருக்கேன், ஒரு கம்பெனியே இருக்கு, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு. என்னைய வேண்டான்ட்டு அவன் கூட ஓடி போயிருக்கா. நீங்க என்னடானா அவ தங்கச்சியே எனக்கு பொண்ணா பார்த்து வச்சிருக்கீங்க. கார்த்தி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுப்பா. என்னமா சொல்ல போறீங்க? நம்ம குடும்பத்தையே ஒருத்தி அசிங்கப்படுத்திட்டு ஓடி இருக்கா. அது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு உட்கார்ந்துருக்கணும்னு சொல்ல வரையோ? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? அவ தங்கச்சியை கட்டினாதான் அவ அக்கா காரியம் பழி வாங்க முடியும். எப்படிமா? இங்க பாரு கார்த்தி, அம்மா சொல்றது கேளு. ராணியோட 2வது மகளை நீ கெட்டனான்னு வச்சுக்க, ராணியோட சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட அவ அக்கா காரிக்கு போவாது. இதுவே ராணி வேற இடத்து கட்டி கொடுத்தானா அவிய விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த அணு நம்மளுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்கா. அவளுக்கு ஒத்த பைசா கூட அந்த சொத்துல இருந்து போக விடக்கூடாது. அவ்வளவு சொத்தி அந்த ராணிய இந்த பிள்ளை பேருக்கு எழுதி தான்னு கேட்கணும். அவ்வளத்தையும் நம்ம வாங்கணும். அதுக்காக தான் கார்த்தி. சொத்து போயிட்டுன்னு வச்சுக்கியே, அந்த அணு என்ன ஆடுவா? ஒரு நாள் அவ நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தினதை நினைச்சோம், உன்னைய விட்டுட்டு ஓடினதை நினைச்சோம் அவ அழணும். அதுக்கு இதை தவிர வேற எதுவுமே அவளுக்கு தண்டனையா இருக்காது. அதுக்காக தான் சொல்லியே, நீ அவ தங்கச்சியை தான் கட்டணும். அப்படி கட்டினாதான் சொத்து அவளுக்கு போக விடாம பண்ண முடியும். அப்ப தெரியல நம்ம யாருன்னு. அவளுக்கு பணம் தேவை வந்தா நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிப்பா. அப்ப அவ மூஞ்ச பார்த்து நம்ம கேட்கலாம், எதுக்காக நீ எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு ஓடுனான்னு. உனக்கே தெரியுதுல அவ ஒரு பிச்சைக்காரனை கட்டியிருக்கான்னு. அவன் சொத்து வர நினைச்சிட்டு அவளை கட்டியிருக்கான். இந்த சொத்து மட்டும் என்னைக்கு அங்க போவாதுன்னு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்க, விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ என்னைய சேர்த்துக்கிடுங்கன்னு அவன் நம்ம முன்னாடி தான் வந்து நிக்கணும். ஏன்னா அவ தங்கச்சி நம்ம வீட்டுல இருப்பா, சொத்தும் நம்ம கிட்ட இருக்கும். யோசிச்சு பாரு கார்த்தி, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினவள பழி வாங்குறதுக்கு ஒரே சான்ஸ். இத மட்டும் மிஸ் பண்ணிடாத சொல்லிட்டேன். அணு தங்கச்சியை கெட்டுனாதான் அவளை பழி வாங்க முடியும். என்ன சொல்றா? மா, நீங்க கரெக்டா தான் யோசிச்சிருக்கீங்க. நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. அந்த அணுவுக்கு சொத்து போக கூடாது. அதுக்காக அவ தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நீங்க பாத்துக்கங்க. எந்த பிரச்சனையும் வராது. ராணி வாக்கு கொடுத்திருக்கா. என் 2வது மக உங்க மகனுக்கு தானே. ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்கா. வெயிட் பண்ணா நம்மளுக்கு தான் அவ்வளவு சொத்து வரும். மா, ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம். இப்ப நிச்சயமாவது வைக்க சொல்லுங்க. அதே அவி இப்ப எதுவுமே வேண்டாம், இத பத்தி பேசவே வேண்டாம், வெளியே எங்கேயுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காப்பா. எதுக்குமா? அது அணுக்கு கல்யாணம்னு இப்படிதான் எல்லாத்தையும் சொன்னோம். கடைசியில அந்த சரோஜா மகன் பிள்ளையை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டா. அந்த மாதிரி ஜெனியும் அவியை ஏமாத்திர கூடாதுன்னு சொல்லியாவ. அதனால படிப்பு முடிகிற வரைக்கும் இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காவப்பா. படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் சொல்லியிருக்காவ. சரிம்மா, அதுக்காக அந்த பொண்ணை பார்க்க கூட கூடாதா? எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்ல. அவிய இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னாவப்பா. நான் பார்த்திருக்கேன், நல்லா தான் இருக்கும். சரிம்மா, போட்டோவாவது வாங்கிட்டாங்க. நான் அந்த பொண்ணை பார்க்கணும். ஒரு வருஷம் வெயிட் பண்ண போறேன். போட்டோ கூட பார்க்காம எப்படி? சரி கார்த்தி, நான் அவியிட்ட கேட்டு பாக்கேன். மா, போன தடவை மாதிரி இந்த தடவையும் நம்ம ஏமாந்துட கூடாது. கொஞ்சம் எல்லாத்துலயும் உஷாரா இருங்க. சரிப்பா, இப்போதைக்கு வெளியே சொல்லாண்டா. சொல்லாம இருந்தாலே பாதி பிரச்சனை வராது. கல்யாணம்னு வெளியே தெரிய வந்த உடனே தாலியை கட்ட வச்சிருக்கேன். அப்புறம் போன தடவை மாதிரி கிராண்டாலாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டாம். சிம்பிளா எவ்வளவு பேரை கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிப்பா.